சௌதர் ஒரு இரவு பாதுகாவலர். நகரத்தின் ஓரத்தில் இருக்கும் பழைய அரசு மருத்துவமனையில்தான் அவனின் வேலை. பகலில் அந்த கட்டிடம் சிதிலமாக தோன்றினாலும் இரவில் அங்கே ஒரு சொல்ல முடியாத அச்சம் நிறைந்திருக்கும். பயம் எல்லாம் மனசுலதான் என்று நம்பிய சௌதர் முதல் நாளே தைரியமாக டார்ச் எடுத்துக்கொண்டு சுற்றி பார்த்தான். நள்ளிரவு 1 மணி. காற்றில் திடீரென மருந்து வாசனையும் யாரோ நடக்கும் சத்தமும் கேட்டது. யார் அங்க என்று கேட்ட சௌதருக்கு பதில் இல்லை. திடீரென பழைய ஆபரேஷன் தியேட்டரின் கதவு தானாக திறந்தது. உள்ளே இரத்தக்கரைகள், உடைந்த கருவிகள். அப்போது ஒரு பெண் அழும் சத்தம். சௌதர் பயந்தாலும் உள்ளே சென்றான். அங்கே ஒரு பெண் பேய் போல தோன்றி, நீயும் என்னைப் போல உண்மையை மறைத்தவனா என்று கேட்டது. அந்த குரல் சௌதரின் உள்ளத்தை குத்தியது. பல வருடங்களுக்கு முன் சௌதர் ஒரு விபத்தைக் கண்டு லஞ்சம் வாங்கி உண்மையை மறைத்திருந்தான். அந்த விபத்தில் இறந்த பெண்ணின் ஆவிதான் இப்போது அவன் முன் நின்றது. உண்மையை மறைத்ததால் என் ஆன்மா இங்கே சிக்கியிருக்கிறது என்று அந்த ஆவி கதறியது. பயத்தில் சௌதர் மயங்கி விழுந்தான். அடுத்த நாள் காலை காவல்துறை மருத்துவமனை முன்கூட்டமாக நின்றது. சௌதர் தானாகவே குற்றத்தை ஒப்புக்கொண்டான். உண்மை வெளிச்சத்திற்கு வந்ததும் அந்த மருத்துவமனையில் இனி எந்த அமானுஷ்யமும் இல்லை.